அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். ஒரு அனுபவசாலியான அல்லது திறமைசாலியான ஓட்டுநர் என்பதை அவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிரேக்கை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறாங்க, சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணுறதில்ல. எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சாஃப்ட் பிரேக்கிங் செய்யும் பொழுது சக பயணிகளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பர்டிகுலராக கார்களில். இன்றைக்கு கார்கள் எவ்வளவுதான் லக்ஸுரி காராக இருந்தாலும் அதை ஓட்டுபவர் சரியாக ஓட்டவில்லை என்றால் அது லக்ஸுரி காரே கிடையாது. அது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிரேக் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, ஒரு காருக்கு பின்னாடி போய் நிற்கும் பொழுதும் சரி, ஹைவேல போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்பீடாக போயிட்டு நிறுத்தும் பொழுதும் சரி, கடைசியாக நிற்கும் பொழுது அப்படியே ஹார்டாக பிரேக் பண்ணுறாங்க. அந்த ஓட்டுநருக்கு கையில் ஸ்டியரிங் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸில் அவங்க ஃப்ரண்ட்டில் வரமாட்டாங்க, சீட்டில் அப்படியே இருப்பாங்க. ஆனால் கோ டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த ஹார்ட் பிரேக்கிங் மூலமாக அப்படியே முன்னாடி வருவாங்க. இப்படியே அடிக்கடி செய்ய செய்ய அந்த பயணம் ரொம்பவே மோசமாக இருக்கும். எப்போவுமே ஒரு சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணணும். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக மலைப்பகுதிகளில் ஹில்ஸில் ஏறும் பொழுதும் சரி, இறங்கும் பொழுதும் சரி. இப்படி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரேக் அடிக்கிறதுனால வாமிட் ஃபீலிங் அதிகமாக வரும். ஒரே இடத்துல 2 கார்கள் போகுது அப்படிங்கும் பொழுது ஒரு காரில் போகிறவங்களுக்கு அதிகமாக வாமிட் வருது, இன்னொரு காரில் போகிறவங்க வாமிட் வரல அப்படின்னா டிரைவிங்கில் வித்தியாசம் இருக்குதுன்னு அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங்கில் போயிட்டு அப்படியே பிரேக் அடிச்சுட்டு திருப்பி அப்படி கட் பண்ணி அப்படிலாம் போகும் பொழுது அப்படியே ஒரு வாமிட் ஃபீல் வரும். அப்போது இந்த சாஃப்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேருக்கு அது செய்ய தெரியல. அது எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 80 to 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது கார் அப்படி ஸ்லோவாக வரும் இல்லையா, நிற்கிற இடத்துல எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெடலை அப்படியே அமுக்கி வச்சிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண பிறகு ஒரு 1 mm அல்லது ஒரு 2 mm லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார் அப்படி போய் நின்றுட்டு அப்படி சாஃப்டாக நிற்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கார்களில். ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லைவாக பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 1 or 2 mm லைட்டாக அந்த பெடலை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரேக் சாஃப்ட் பிரேக்கிங்காக மாறிடும். உள்ளே பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் பிரேக்கிங் மூலமாக சடனாக எந்திரிச்சு பார்த்துருவாங்க. ஸோ சாஃப்ட் பிரேக் பண்ணும் பொழுது அப்படியே தூங்கிட்டே வருவோம். இது கார்களில் மட்டுமல்ல, நம்ம பஸ்ஸில் பார்த்துருப்போம். பல நேரங்களில் பஸ் பயணங்களில் நம்ம பார்த்துருப்போம். சில பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். சடன் பிரேக்கிங் அடிப்பாங்க, கட் அடிப்பாங்க, அங்கே வச்சு பிரேக் அடிப்பாங்க. அந்த பயணமே உடம்பெல்லாம் வலிக்கும். ஆனால் சில பஸ்களில் போவோம், ஒரு 500 km பயணம் பண்ணுவோம், எந்த ஒரு அலுப்பும் தெரியாது. அவர்களும் பிரேக் அடித்திருப்பார்கள். நிறைய பேர் இந்த விஷயத்த சொன்ன உடனே கேட்கலாம், ஏங்க பிரேக் அடித்தா அப்படி முன்னாடி வரத்தனங்க செய்வாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் வரமாட்டாங்க. சாஃப்ட் பிரேக்கிங் இன்றைக்கி பல பஸ்ஸுகளில் போகிறோம், கார்கள்லேயும் போகும். நம்ம எவ்வளோ வேகமாக போய் பிரேக் அடித்தாலும் அப்படி சாஃப்ட் பிரேக் பண்ணும் பொழுது அப்படி சூப்பராக இருக்கும். அப்படி முன்னாடி வருவாங்க, அதாவது நிறைய வரக்கூடாது. எவ்வளவு கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுக்கிட முடியுமோ அதுதான் ஒரு சிறந்த ஓட்டுநருக்கு அழகு. அப்படிங்கிறனால எப்பொழுதுமே இந்த சாஃப்ட் பிரேக்கிங்கை நீங்கள் உங்கள் கார்களில் ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக, தேவையில்லாமல் சடன் பிரேக் போடவே கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சடன் பிரேக் போடுறத ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி செய்தால் பல நேரங்களில் உங்கள் வாகனத்தில் பின்புறம் வேறு வாகனங்கள் இடித்து விடும். அப்படி இடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போய் சண்டை போடுவாங்க, ஏன் என் பின்னாடி என் வண்டியில் இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா இவங்ககிட்ட தான் தப்பு இருக்கும். அந்த மாதிரி சடன் பிரேக் போடும் பொழுது பல வாகனங்கள் ஒரு விஷயத்தை, கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ கார்களில் பார்த்தீங்கன்னா பிரேக் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அடித்தா அப்படியே நிற்கும். ஆனால் பல 2 வீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரேக் பவர்ஃபுல்லாக இருக்காது. இன்றைக்கி பல 2 வீலர்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கிடையாது, நார்மல் லைனிங் பிரேக் தான் இருக்கும். அந்த மாதிரி 2 வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார் அளவுக்கு சடன் பிரேக் போட முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு சிட்டி சைடில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கார்களின் பின்னால் போய் இந்த 2 வீலர்ஸ் இடிச்சுக்கிட்டே இருக்கும். பம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடித்த தடங்கள் இருக்கும். அதற்கு காரணம் இதுதான். அப்போ அதை புரிந்து கொண்டு தேவையில்லாமல், இப்போ அவசியமாக தேவைப்படுது, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆடு மாடு குறுக்க சடன் பிரேக் போட இருக்குது,
அப்படின்னா ஓகே. இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வாகனம் இடிக்கிற அளவுக்கு சடனாக நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம நிப்பாட்டலாம் ஓகே. அதை தவிர்த்து நார்மலாக இருக்கக்கூடிய நேரங்களில் போய் அப்படி ஃபாஸ்ட்டாக போய் அப்படி சடன் பிரேக் போட்டு தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்ட்டை வந்து ஹீரோ மாதிரி காட்டிக்கிறதுனால உங்கள் வாகனம் தான் சேதப்படுமே தவிர அந்த ஹீரோயிசம் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாமல் இந்த மாதிரி சடன் பிரேக்கை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த சடன் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சிட்டி சைடில் வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் போயிருப்போம். அந்த பர்டிகுலர் கடையை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே பிரேக் அடிச்சிருவாங்க. ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு கடையை பார்த்துட்டு, இல்லை ஒரு நண்பர் வந்து நின்றுட்டு இருப்பார், உடனே நண்பரை பார்த்துட்டு கை காட்டிட்டு உடனடியாக அப்படி நிறுத்துறதுனாலையும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளைவில் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூட்டன் போடணும் அப்படிங்கிற மனநிலையில் உடனடியாக காரை நிறுத்துவதும் ரொம்பவே ஆபத்தானது. இந்த சடன் பிரேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியர் வியூ மிரரில் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, பின்னாடி வாகனங்கள் வருதான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் பிரேக் பண்ணுறது தான் ஒரு சூப்பரான ஒரு நடைமுறை. அடுத்ததாக, ஒரு காரில் பிரேக் ஆயில் மாற்றும் பொழுது அந்த காரில் என்ன கிரேடு பிரேக் ஆயில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த கிரேடு பிரேக் ஆயில் தான் மாற்ற வேண்டும். அந்த பிரேக் ஆயில் ஊற்றக்கூடிய டேங்க் மூடிக்கு மேலேயே எழுதப்பட்டிருக்கும். உதாரணமாக .3 .4 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த கிரேடு பிரேக் ஆயில் தான் மாற்றணுமே தவிர வேறு ஆயில்ஸை வந்து மாற்றக்கூடாது. இது கூட எங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னென்னா, ஒரு செய்தி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியை வச்சு தான் சொல்கிறேன். மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து தூத்துக்குடி வந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மாடல் காரில் பிரேக் ஆயில் குறைஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பலசர கடையில் போய் தேங்காய் எண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இதுவும் ஆயில் தானே, பார்க்க தேங்காய் எண்ணெய் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பெடல் வந்து உள்ளே ஃபுல்லாக ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிரேக்கே பிடிக்கலை. ஸோ இது வந்து ஒரு தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் பெரிய விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் கரெக்டான கிரேட் ஆயிலை மாற்றிட்டு போகணும். ஆயில் வந்து லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிடலாம். ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே காரை நிறுத்தி விட்டு நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி ரிப்பேர் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக, எந்த ஒரு கிரேடு பிரேக் ஆயிலாக இருந்தாலும் அந்த பிரேக் ஆயில் எந்த காரணத்தை கொண்டும் காருடைய பாடி பெயிண்டில் டச் ஆகவே கூடாது. அப்படி டச் ஆச்சு அப்படின்னா பெயிண்ட் வந்து போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக, சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஹேண்ட் பிரேக்கை போட்டு விட்டு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிடுவாங்க. அப்படி சிலர் வந்து ஒரு டவுட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் போட்டுவிட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டா எனக்கு ஏதாவது பெரிய அளவில் சேதம் ஏற்படுமா அப்படின்னா, பெரிய அளவில் சேதம் ஏற்படாது. இருந்தாலும் ரியர் பிரேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உடனடியாக ஒருவேளை நீங்கள் தெரியாமல் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அதை செக் பண்ணிடுறது நல்லது. இந்த ஹேண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தும் நீங்கள் கார் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா ஹேண்ட் பிரேக்கை வந்து போடலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்லைட்டாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா ஃபுல்லாக வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா கார் என்ன ஆகும் அப்படின்னா, மூவ் பண்ணும் பொழுது பின்பக்கம் வந்து இப்படி அமுங்கும். இப்படி நிற்கக்கூடிய கார் வந்து இப்படி பின்பக்கம் மட்டும் இப்படி அமுங்கிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓஹோ இது வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் தான். அதே மாதிரி லைட்டாக ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா கூட தொடர்ச்சியாக ஒரு காரை ஓட்டும் பொழுது அந்த காரோட பிக்கப்பில் வந்து ஒரு சின்ன குறைபாடு தெரியும். அதை வச்சும் நீங்கள் கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் லைட்டாக ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா பெரிய அளவில் வந்து பிரேக்குக்கு சேதம் ஏற்படாது. நீங்கள் ஒரு பாதி ஒரு 50% போட்டுறது ஒரு 10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பின்னாடி இருக்கக்கூடிய பிரேக் லைனிங்லாம் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் பிரேக் ஃபெயிலியர். இந்த பிரேக் ஃபெயிலியர் ஆவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்பது நமது டிரைவிங் ஸ்கில்ஸ் சரியில்லாமல் தான். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹைவேல மற்றும் மலைப்பகுதிகளில் அதிகமாக நடக்கக்கூடியது இந்த மலைப்பகுதிகளில் தான். அதுவும் பர்டிகுலராக வந்து கீழே இறங்கும் பொழுது, டவுன் ஹில் இறங்கும் பொழுது தான் இந்த பிரேக் ஃபெயிலியர் நிறைய இடங்களில் நடந்து விபத்துக்கள் நடந்து நம்ம செய்திகளில் கேட்டிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா நியூட்ரலில் வர்றது. அதே மாதிரி பிரேக்கை வந்து அதிகமாக அப்ளை பண்ணிகிட்டே வர்றது. மலைப்பகுதிகளில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே இறங்கும் பொழுது பிரேக் மேலே காலை வச்சுட்டே அப்படி இறங்கிட்டே இருக்காங்க.
ஆக்சுவலி எப்படி இறங்கணும் அப்படின்னா லோ கியரில் இறங்கணும். இப்போ மலைப்பகுதியில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் கியர்லேயே வந்து போயிட்டுருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாப் கியருக்கு போயிட்டு 5வது கியர் அல்லது 6வது கியருக்கு போயிட்டு வண்டியை ஃப்ரீயாக கீழே ஸ்பீடாக இறக்கிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணுறதுக்கு பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிரேக் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஹில்ஸில் இறங்கும் பொழுது நியூட்ரலில் போட்டு இறங்குவாங்க. ஃப்ரீயாக போகட்டும், கியரில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலில் போட்டு இறங்கும் பொழுது அது மிகவும் ஆபத்தானது. அதாவது காருடைய மொத்த ஃபோர்ஸ் மொத்த எடையும் என்னாகும், கீழே இறங்கும் பொழுது காரோட வெயிட் இன்னும் அதிகமாகும். அது எங்கே போய் டெபாசிட் ஆகும்? பிரேக் பிடிக்கும் பொழுது அந்த 4 வீல்லையும் போய் மொத்தமாக டெபாசிட் ஆகும் பொழுது பிரேக் வந்து நல்லா ஹீட் ஆகி அந்த ட்ரம்லாம் தொட்டு பார்த்தா தொடக்கூட முடியாது, அவ்வளோ ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்யவே கூடாது. எப்பொழுதுமே மலைப்பகுதிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது கியரில் தான் இறங்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கூட நீங்கள் போகக்கூடாது. ஸ்லோ ஆச்சு அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல் கியரில் நின்றுட்டிங்கன்னா அந்த என்ஜின் வித் கியர் பாக்ஸோடு கிடைக்கக்கூடிய அந்த பிரேக்கிங்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெடல் பிரேக் பண்ணும் பொழுது அந்த பிரேக் வந்து 100% கரெக்டாக நிற்கும், பிரேக்கும் ஹீட் ஆகாது. அதே மாதிரி ஹைவேலையும் அப்படி தான். ஹைவேலையும் போகும் பொழுது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அப்படியே நியூட்ரல் போட்டுருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஆடு மாடு குறுக்க வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் அடித்தா சடனாக பிரேக் நிற்காது, விபத்துகள் ஏற்படும். அப்படிங்கிறனால எப்பொழுதுமே நீங்கள் எங்கே போனாலும் வண்டி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கியரில் தான் டிரைவ் பண்ணணும்.